அன்பார்ந்த என் தமிழக சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அத்தியாவசிய பொருள்களில் ஒன்றான பால் எவ்வளவு முக்கியம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். டீ, காஃபி, மோர், தயிர், வெண்ணெய், நெய், இன்னும் உள்ள பல பால் பொருட்கள், இவை அத்தனைக்கும் தேவையானது பால். பால் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. ஆனா இந்த பால் உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் பால் மாடுகளை வளர்க்கின்ற கால்நடை வளர்ப்போரை அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நம்முடைய அரசுகள் ஏதாவது சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தினவா என்று எண்ணி பார்த்தால் இல்லை என்பதே உண்மையாக இருக்கிறது. இந்திய சுதந்திர வாங்கினதிலிருந்து மத்திய அரசு கால்நடை வளர்ப்பதற்காக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறதோ அந்த திட்டங்களை தான் மாநில அரசுகள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. இப்ப நம்ம ஆண்டு ஒன்றிருக்கின்ற திமுக அரசு, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் நலன் காக்கும் ஸ்டாலின், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், உங்க கனவு சொல்லுங்க திட்டம், இப்படி பல திட்டங்களை செயல்படுத்துகிறார். ஒன்றாவது பசுமாடுகளை பராமரிப்பதற்கோ பசுமாடுகளை பாதுகாப்பதற்கோ செயல்படுத்தினாரா? உண்மையிலே இல்லை. உண்மையிலே பசுமாடுகளை வளர்ப்போர் அவர்களுடைய வாழ்க்கை தரம் சிறந்த முறை இருந்தால்தான் அவர்கள் தொடர்ந்து அந்த தொழிலை செய்து பாலை கறந்து விற்று நமக்கு அனைவருக்கும் தங்குதடை இல்லாமல் பால் கிடைக்கின்றபடியான ஒரு நிலைமை இருந்தால்தான் அடுத்தடுத்த வருடங்களில் எதிர்காலங்களில் பால் உற்பத்தி குறைந்து போகாமல் சீரான பால் விநியோகம் தமிழகம் ஃபுல்லா இருக்கும். இதற்கு சென்ற வருடம் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் நற்பணி கழகங்களுடைய கட்சியினுடைய தலைவர் நானும் என்னுடைய பொறுப்பாளர்களும் 6 வகையான திட்டங்களை வச்சிருக்கிறோம். அடுத்த 3 மாதங்களில் வருகின்ற 2026 ஏப்ரலில் நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மக்கள் நற்பணி கழகத்திற்கோ அல்லது நாங்கள் ஆதரவு அளிக்கின்ற கூட்டணிக்கோ உங்கள் வாக்குகளை செலுத்தினால் உண்மையிலேயே அடுத்து வரக்கூடிய அரசு நான் அடுத்து கூற போகின்ற 6 திட்டங்களையும் மிக சிறப்பாக செயல்படுத்தி பசுமாடுகளையும் அதை வளர்ப்பவர்களையும் கண்டிப்பாக பாதுகாப்பதற்கான வழிகளை நாங்கள் அனைத்தையும் செய்வோம் என்று உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன். அதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது விளக்கி கூறலாம் என எண்ணுகிறேன். முதலில், ஒரு மாடு வளர்க்கணும்னா, பால் கறக்கணும்னா அதற்கு முக்கியமானது அடர் தீவனம். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் என்று மாடு வளர்ப்புக்கு தேவையான பல வகைகள் இருந்தாலும் அதிக பொருள் செலவு உடையது அடர் தீவனம். அடர் தீவனம் தயாரிப்பதற்குரிய மூலப்பொருட்கள் அனைத்தும் விலைவாசி உயர்வால் விலை உயர்ந்து காணப்படுவதால் அதனுடைய விலை அதிகமாக இருப்பதால் அதை வாங்கி பசுமாடுகளுக்கு அளித்து பாலை கறந்து விற்று சொற்ப லாபம் ஈட்டுவதற்குள் அனைத்து பசுமாடு வளர்ப்பவர்களுக்கும் போதும் போதும் என்றாகிவிடும். உண்மையிலேயே அடர் தீவனத்துக்கு எத்தனையோ திட்டங்களுக்கு வீணாக தமிழக அரசு பணத்தை வாரி இறக்கின்ற நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் மானியத்தில் அடர் தீவன மூலப்பொருள்களையோ அல்லது அடர் தீவனத்தையோ ஒவ்வொரு பசுமாட்டுக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளவு என்று அனைத்து காடு வளர்ப்போருக்கு வழங்கினால் உண்மையிலேயே அவர்கள் எந்த வகையான சிரமமின்றி அதிக பொருட்செலவு இல்லாமல் சிறப்பாக தங்களுடைய தொழில் நடத்துவார்கள். எனவே அரசு ஒவ்வொரு ஆண்டும் அதற்குரிய ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி மானியத்தில் அடர் தீவனம் வழங்குகின்ற திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும். நாங்களோ எங்கள் ஆதரவு பெற்ற கூட்டணியோ ஆட்சிக்கு வந்தால் அடுத்த அரசில் கண்டிப்பாக இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். அதே போல இவ்வளவு செலவு செய்து பாலை கறந்து விற்று அது தனியாரா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும், தனியார் வெண்டர்ஸ், அதாவது பாலை கறந்து கடைகளை விற்கிறாங்க பாருங்க, அப்படி பால் கறப்போராக பால் கறந்து விற்போராக தனி மனித பால்காரராக இருக்கட்டும்,
யாராக இருந்தாலும் எங்க பால் ஊத்தினாலும் உண்மையிலேயே இவ்வளவு செலவு செய்து அந்த கரை மாடுகளை வளர்த்து பாலை கறந்து கொள்முதல் நிலையங்களை ஊற்றி அதிலிருந்து வரக்கூடிய வருமானமும் செலவும் ஈடு செய்கிறது என்று பார்த்தால் உண்மையிலேயே உழைப்புக்கேற்ற ஊதியம் செலவுக்கேற்ற வருமானம் கண்டிப்பா இல்லை. இதனால எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அமெரிக்கா போன்ற சில வளர்ந்த நாடுகளில் அந்த அரசுகள் செயல்படுத்துவது போல பாலுக்கு மானியம் கொடுக்கணும். எப்படி நாம அத்தியாவசிய பொருட்களுக்கான கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறோம், அதே போல பாலுக்கு 1 லிட்டர் பாலுக்கு குறைந்தபட்சம் 10 ரூபாயாவது மாநில அரசு மானியத்தை அளிக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர்களிடம் அனைத்து பாலையும் தமிழக அரசே கொள்முதல் நிலையங்களை ஒவ்வொரு ஊர்களில் அமைத்து வாங்கி 1 லிட்டருக்கு 50 ரூபாய் என தமிழக அரசு வாங்கி அதை 30 ரூபாய் என அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 40 ரூபாய்க்காவது, ஒரு 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய், 30 ரூபாய் அல்லது 40 ரூபாய்க்கு நுகர்வோருக்கு விற்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 10 ரூபாயாவது அல்லது 20 ரூபாயாவது இருக்கின்ற நிதி நிலைமையை பொறுத்து தமிழக அரசு மானியம் அளித்து பால் ஊத்துறவங்க பால் மாடுகளை வளர்த்து பராமரித்து பாலை விற்கும் கால்நடை வளர்ப்போரிடம் தமிழக அரசே முழு பாலையும் வாங்கி நமக்கு லிட்டருக்கு 10 ரூபாய் மானியம் அளித்து 40 ரூபாய்க்கோ அல்லது வாய்ப்பு இருந்தால் லிட்டருக்கு 20 ரூபாய் மானியம் அளித்து 30 ரூபாய்க்கோ தமிழகம் முழுவதும் தமிழக அரசே விற்க வேண்டும். அப்பதான் அவங்களுடைய கால்நடை வளர்ப்பவர்களுடைய பசுமாடு வளர்ப்புடைய வாழ்வாதாரம் மேம்படும். இன்னும் ஊக்கமாக அந்த தொழிலை செய்வார்கள். பால் உற்பத்தி பெருகும். தமிழ்நாடு கால்நடை பொருளாதாரத்தில் மிகச்சிறந்து விளங்கும். பசுமாடுகளையும் அதை பராமரிப்போரையும் பாதுகாக்கின்ற வகையில் மக்கள் நற்பணி கழகத்தினுடைய 2வது திட்டம் என்னவெனில், மானியத்தில் வங்கி கடன் கரைய மாடுகளுக்கு மாநில அரசு கொடுக்கும். இதுவரைக்கும் பார்த்திருப்பீங்க, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வங்கிகளில் அனைவரும் கறவை மாடு கடன் வாங்கி மாட்டை வாங்கி பாலை கறந்து வித்து ஏதோ கஷ்டப்பட்டு அந்த தொழிலை செய்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் மாநில அரசு நினைத்தால் எத்தனையோ திட்டங்களுக்கு பல கோடி ரூபாய் வீண் செலவு செய்கின்ற மாநில அரசு ஒரு வருடத்திற்கு இவ்வளவு தொகை மானியத்தில் கரைய மாடுகளை வாங்குவதற்காக என்று மானிய கரைய மாடு கடன் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதற்கென்று பல கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழகத்தினுடைய அனைத்து ஊரக பகுதிகளிலும் நகர்ப்புறங்களிலும் கால்நடை வளர்ப்போருக்காக ஒவ்வொரு வங்கி மூலமும் குறைந்தபட்சம் 25% மானியத்தில் குறைந்த வட்டியில் கரைய மாட்டு கடன் அவசியம். யார் யாரெல்லாம் மாடு வளர்க்க ஆசைப்படுறாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கும் கடன் தருவதை உறுதி செய்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி மாநில அரசு பசுமாடு வளர்ப்போரை ஊக்குவிக்க வேண்டும். ஆளுங்கட்சியினர் தலையீடு இல்லாமல் அனைத்து தரப்பும் உண்மையிலேயே மாடு வாங்கி பாலை கறந்து விற்று அதை வச்சு வாங்கி ஓடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய விருப்பம் உள்ள ஆர்வம் உள்ள கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மட்டும் அந்த கடன் அளித்து அவங்களுடைய வாழ்வை மேம்பட செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய 2வது கோரிக்கை. பசுமாடு வளர்ப்பில் அடுத்த பாதுகாப்பான திட்டம் பசும்பொருட்களை வழங்கும் திட்டம். பசுமாடு வளர்க்கின்ற பல பேரிடம் வருடம் முழுக்க நீர்ப்பாசன வசதி உள்ள நிலம் போதிய அளவு இல்லாததால் பல நபர்களால் கோ4, கோ5, கோஎஃப்எஸ்29 போன்ற பல்லாண்டு தீவன பெயர்களை பயிரிட்டு கரை மாடுகளுக்கு வழங்க இயலாத நிலை உள்ளது. ஆனால் பசுப்பொருட்களில் தான் வைட்டமின் ஏ உள்பட பல உயிர் சத்துகளும் தாதுப்புகளும் நிறைந்து காணப்படுகிறது. பசுப்பொருட்கள் சரிவர உண்ணாத பசுமாடுகள் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே அரசு இதை மிகவும் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி
பசும்பொருட்களை பயிரிட்டு அந்த ஊரில் உள்ள அனைத்து பசுமாடு வளர்ப்போருக்கும் பசுக்களுக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை கிலோ என்று இலவசமாகவோ அல்லது மானியமாகவோ கண்டிப்பாக தர வேண்டும். அப்பதான் அனைத்து மாடுகளும் பாதுகாக்கப்படும். அதை வளர்க்கின்ற அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். இத நம்முடைய மாநில அரசு கண்டிப்பா உணரணும். நாங்க ஆட்சிக்கு வந்தாவோ, எங்கள் ஆதரவு பெற்ற கூட்டணி ஆட்சி வந்தாவோ கண்டிப்பா பசும்பொருட்களை மானியத்திலோ அல்ல இலவசிலோ வழங்குகின்ற திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றும். அடுத்து எங்கள் மக்கள் நலப்பணி கழகத்துடைய பசுக்களை பராமரிப்பதில் முக்கியமான திட்டம் காப்பீட்டு திட்டம். கறவை மாடு காப்பீட்டு திட்டம் 50,000 ரூபாய்க்கு மேல 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு உள்ளார விலை உயர்ந்த கறவை மாடுகளை வாங்கி ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பவர்களும் பசுமாடை பராமரிக்கும் போது திடீரென ஏதோ ஒரு காரணத்தால் அந்த மாடு இறந்து விட்டால் பல ஆயிரம் ரூபாயை கடன் வாங்கி மாடு செத்து போச்சு, இத்தனை ஆயிரம் போச்சு, எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு அந்த மாடு வளர்ப்பவருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. உடனே ஏன்டா இந்த வேலை செஞ்சோம், இனிமே இந்த வேலை செய்ய கூடாது அப்படின்னு அந்த தொழிலையே விட்டு விடலாமா அப்படின்னு அவங்க என்ற அளவுக்கு ரொம்ப நுழைஞ்சு போயிடுறாங்க. எனவே எந்த மாடு இருந்தாலும் இறந்தாலும் அவங்களுக்கு முழு அளவில் பணம் இருக்குது, எந்த நஷ்டமும் நம்ம இல்லை அப்படின்ற நிலைமையை ஏற்படுத்திக்கின்ற அளவுக்கு காப்பீட்டு மாடு இறந்தாலும் அதுக்கு ஒரு முழு தொகையும் அரசாக நாங்க தருகிறோம். இந்த மாநில அரசு அவங்களுக்கு ஒத்துழைப்போடு இருக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு எந்த மாடு வாங்கினாலும் அது 50,000 இருக்கட்டும் 1 லட்சமா இருக்கட்டும், அரசு வாங்கிய முழு தொகைக்கும் பிரிமியத்தை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு காப்பீடு செய்து தர வேண்டும். எந்த மாடு இருந்தாலும் அதுக்கு முழு தொகையை அவங்களுக்கு இழப்பீடாக வழங்குகின்ற வகையில் கால்நடை வளர்ப்போர் பாதிக்காத வகையில் அரசு செயல்படணும். உண்மையிலே நாங்கள் ஆட்சி வந்தாலும் அல்லது எங்கள் ஆதரவு பெற்ற கூட்டணி ஆட்சி வந்தாலும் வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை காப்பீடு திட்டத்திற்காக ஒதுக்கி எந்த மாடும் இனி இறந்தால் எந்த விவசாயிக்கும் 1 ரூபாய் கூட நஷ்டமில்லை என்ற நிலைமை கண்டிப்பா உருவாகும். உடனே நம்முடைய மந்திரியோ, அதாவது கால்நடை பராமரிப்புத்துறை மந்திரியோ உயர் அதிகாரிகளோ 2021 இருந்து இந்த 26 வரைக்கும் நாங்க இவ்வளவு மாடுகளுக்கு காப்பீடு போட்டுருக்கிறோம், இவ்வளவு இழப்பீடு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு ஊடகங்கள்ல பேட்டி கொடுப்பாங்க. சும்மா 5000 மாடு உள்ள ஒரு பகுதியில 5 மாடுகளுக்கும் அல்லது ஏதோ ஒரு சும்மா 5-10 மாடுகளுக்கு மட்டும் காப்பீடு செய்து விட்டு இது நாங்க காப்பீடு பண்ணிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி கொள்வதில் எந்த பயனும் இல்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாடுகளையும் காப்பீடு ஏற்படுத்தி வர வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. பசு மாடுகளை பாதுகாப்பதில் எங்களுடைய அடுத்த திட்டம், தமிழகத்தில் பல இடங்களில் தரமில்லாம சின ஊசிகள் வழங்கப்படுகிறது. அதே போல திறமையில்லாத நபர்கள் சின ஊசி போடுகிறார்கள். அது டாக்டர் ஆகட்டும், VLW ஆகட்டும், TNLDA AI பிராக்டிஷனர் ஆகட்டும், உண்மையிலேயே அவர்களுடைய தவறாலும் அரசின் தவறாலும் பல மாடுகள் சினையாகாமல் போய் கன்று ஈண்டு 7-8 மாதங்கள் வரை அல்லது 1-2 வருடங்கள் வரை கூட பல மாடுகள் சினையாகாமல் பாலம் இல்லாமல் மூலப்பொருட்கள் கால்நடைகளை பசுமாடுகளை வளர்ப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களுக்கு அதிக செலவாவதால் அதை வளர்க்க இயலாமல் பல பேர் அந்த மாடை இறைச்சிக்கோ அல்லது வெட்டுக்கோ விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. இதனால் உண்மையிலேயே தமிழ் மாநில நம்முடைய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கால்நடை பொருளாதாரம் பெருமளவில் சரிந்து பால் உற்பத்தியும் பல மடங்கு குறைந்து போகிறது. எனவே தமிழக அரசு தரமான சின ஊசிகளை அனைத்து கால்நடை மருந்துகளுக்கு அனைத்து கால்நடை மருத்துவமனைக்கு வழங்கி 40 நாட்களுக்கு ஒரு முறை LN2 என்ற திரவ நைட்ரஜன் வழங்குவதை உறுதி செய்யணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமானது. ஒரு துறையை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து எப்படி செயல்படுத்துகிறோமோ
அதே போல கால்நடை பராமரிப்பு துறையை AHIM, அதாவது அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு தனி பிரிவை உருவாக்கி ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு அலகை ஏற்படுத்தி கொடுத்து அதில் MVSC ஓஜி படித்த டாக்டரையோ அல்லது BVSC முடித்து MIB டெக் என்ற சர்டிபிகேட் கோர்ஸ் படித்த டாக்டரையோ அல்லது BVSC முடித்து சிகிச்சையில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கால மருத்துவரையோ பணியமர்த்தி சினையாகாத மாடுகளுக்கு என்று ஒரு சிறப்பு குழுவையே ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் உருவாக்கி அனைத்து மாடுகளும் சினையாக வேண்டும், சினையாகாத அனைத்து மாடுகளும் சினையாகணும் அப்படின்ற நிலைமையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி எந்த மாடுகளும் சினையாகாம இனி இறைச்சிக்கு போகாது, வெட்டுக்கு போகாது, சினையாகாத அனைத்து மாடுகளும் ஒன்று விடாமல் பாதுகாக்கப்படும், பால் உற்பத்தி பெருக்கப்படும், பால் மாடுகளை வளர்ப்போர் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலைமையை நம்முடைய அரசு ஏற்படுத்தணும். நாங்க வந்தா அதை ஏற்படுத்தி கொடுப்போம், இது உறுதி.